Hi dears, C-section series continues. First 1 to 2 weeks மெயினாக உங்களோட ஏரியல் ஆக்டிவிட்டீஸ் பேபிக்கு பிரஸ்ட் மில்க் கொடுக்கறது நல்ல ரெஸ்ட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நல்ல ரெஸ்ட் எடுங்க. 2 to 4 weeks கிட்ட ஃபஸ்ட்டு 2 weeks கிட்ட கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பிங்க. ஒரு 5 to 10 minutes ஒன்ஸ் a day ஆர் உங்களுக்கு முடியும் அப்படின்னா ட்வைஸ் a day மைல்டாக வாக் பண்ணலாம். ரொம்ப வேகமாக நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கண்டினியூஸாக வாக் பண்ணால் போதும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டை முடிகிற வரைக்கும் ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள். இல்லை சாமி பாட்டு இப்போ கேட்க பிடிக்கும்னா அந்த பாட்டை பாடிட்டே கூட வாக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 6 weeks வரைக்கும் 6 weeks வரைக்கும் 2 to 6 weeks அந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். 5 to 10 minutes நடந்தது ஒரு 15 to 20 minutes 20 to 25 minutesன்னு வீக்லி ஒரு 5 minutesஸாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ தட் 1.5 months ஒரு 40 to 45 minutes வரைக்கும் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் வாக்கிங், நல்ல பிரிஸ்க் வாக்கிங் இனிஷியலாக தேவைப்படணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வாக் பண்ணால் போதும், ரைட்? அண்ட் 1 month டாக்டர்கிட்ட ரிவ்யூ போகும்போது உமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோ கிட்டையும் ஒரு ரிவ்யூ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க. 6 weeksக்கு அப்புறமா மைல்டாக கோர் ஆக்டிவேஷன்ஸ் மற்ற எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். டேக் கேர், பை.